வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற டாபிக் என்னன்னா, மௌனராகம் வெர்சஸ் ராஜாராணி. இந்த 2 சீரியல் பற்றி இல்லைங்க, இந்த 2 படத்தை பற்றி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜாராணின்னு ஒரு மூவி வந்தது. அது வந்து ஒரு ஹிட்டான மூவி, நல்லா இருந்தது அந்த டைமில். பட் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து இப்பயும் அட்லியை ட்ரால் பண்ணுறது இந்த படத்தை வச்சு தான். இந்த படத்துல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகி இன்னும் ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ராஜாராணி வந்து மௌனராகமோட காப்பி அப்படின்னு. உண்மையிலேயே இது வந்து மௌனராகமோட காப்பியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு இல்லைன்னு தாங்க தோணுது. ஏன்னா மௌனராகமோட காப்பின்னு சொல்கிற அளவுக்கு ராஜாராணி மூவி ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மௌனராகம்ன்ற படம் வந்து ஒரு 1980s வந்த ஒரு படம். இது வந்து ஒரு சின்ன சிறுகதை, முதலிரவுன்ற ஒரு சிறுகதையை பேஸ் பண்ணி அதை ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் மூவியாக எடுத்ததா மணிரத்னம் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருப்பாரு. அது வந்து என்னென்னா, ஒரு பொண்ணு அரேஞ்ச் மேரேஜில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறாங்க. அவரோட அந்த முதல் நாள், அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுன்ற ஒரு இதில் அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அப்போ அவங்களோட மன உணர்வு எப்படி இருக்குது, அதெல்லாம் சொல்கிறது தான் அந்த கதை. அதை வந்து ஒரு ஃபுல் மூவியாக எடுத்தால் எப்படி அப்படின்றது தான் வந்து இந்த மௌனராகம்ன்ற படம். இப்போ இந்த காலகட்டத்தில் ஓகே, அரேஞ்ச் மேரேஜில் ஓகே, அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜ்க்கும் நடுவில் ஒரு டைம் இருக்குது, அட்லீஸ்ட் கொஞ்சம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் இருக்கும். பட் 80s அந்த டைமில் அதெல்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அதை பற்றி ரொம்ப போல்டாக பேசின படம் தான் மௌனராகம். அண்டு நீங்கள் அந்த படத்தை வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு ஏஜில் பார்க்கல ஒவ்வொரு விஷயங்கள் அந்த படத்தில் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு டீனேஜ்லலாம் இருக்கிறப்போ இந்த படம் கேடிவியில் போட்டால் நான் கட்டாயம் பார்த்துருவேன். அதுவும் அந்த கார்த்திக்கோட போர்ஷன் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருவேன். அவ்வளோ ஒரு என்ன சொல்ல, ஒரு லவ்வர் பாயாக இருப்பார் அதில் கார்த்திக். நீங்கள் இப்போ பார்த்தாலுமே, இப்போ கார்த்திக்லாம் பழைய ஹீரோ தான், பட் இருந்தாலும் இப்போ பார்த்தாலுமே அந்த படம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த கார்த்திக்கோட போர்ஷன்லாம். அதுவும் அந்த இளையராஜாவோட மியூசிக் வரும், டேடன் 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 டேன் டன் 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 சொல்லி ஒரு சின்ன மியூசிக் வரும். அவர் வரப்பெல்லாம் வரும். அவர் பார்க்கவும் அழகாக இருப்பார். அண்டு பண்ணுற விஷயங்கள்லாம், அந்த பொண்ணை கலாய்க்கிறதாகட்டும், அவங்க அப்பாவே அவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருப்பாங்க. அண்டு அந்த பொண்ணோட அப்பா அங்கே வரோன்னு மிஸ்டர் சந்திரமௌலின்னு கூப்பிட்டு அந்த பொண்ணு லைட்டாக ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் காக்குவார். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கையில நடுவில் கொண்டு வந்து அந்த பைக்கை நிறுத்தி வந்து பேசுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொண்ணை நிறைய சிரிக்க வைப்பார். ஜென்ரலாகவே அது அப்படி தானே, ரொம்ப ஹியூமரஸாக இருக்கவங்கள நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ அவர் நிறைய அந்த பொண்ணை சிரிக்க வைப்பார், நிறைய எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வைப்பார். அந்த மாதிரி என்ன சொல்ல, ஒரு ஜாலியான ஒரு ஹாப்பி கேரக்டராக, ஒரு லவ்வபுளாக இருக்கும் அவரோட ப்ரெசன்ஸே அந்த படத்தில். ஸோ அப்போல்லாம் வந்து அவர் இறந்துட்டாருன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ச்சே, இவர் இறந்துட்டாரு, நான் அவங்க இவ்வளோ லவ் பண்ணுறாரு, எவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் பேர் பார்க்கவே, இவர் இறந்துட்ட மாதிரி இந்த படத்தில் காட்டிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்போல்லாம் தோணும். அண்டு கொஞ்சம் காலம் ஆக ஆக நமக்கே ஒரு மெச்சூரிட்டி வரும் இல்லையா. அப்போ வந்து எனக்கு வந்து கார்த்திக்கோட கேரக்டரை விட அந்த மோகனோட கேரக்டர் வந்து ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அந்த படம் பேசிக்காக என்ன, ரேவதிக்கு வந்து ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்டில் அவங்க அதை பற்றி யாருக்குமே தெரியாது, அவங்கள சுற்றி அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது. லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க, அது கல்யாணம் வரையும் போகிற ஸ்டேஜில் அவங்க பார்ட்னர் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து கார்த்திக் வந்து இறந்துருவார். இது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க லைஃப்பில் மறுபடியும் இன்னொரு லவ், கல்யாணம் அதெல்லாம் அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. பட் அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் படம். ஸோ இதில் வந்து இந்த ஒரு பாஸ்ட் இருக்குது. ஓகே, இது வந்து மோகனுக்கு தெரிய வர்றப்போ அவர் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக ஒய்ஃபு அப்படி சொல்லிட்டு கிஃப்ட் வாங்கி தரவா இதுவான்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார். அண்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி அவங்க பாஸ்ட்டை சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு பாஸ்ட் இருக்குது அப்படின்றத, அது என்ன நடந்தது என்ன எல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஓகே உனக்கு ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு, அதில் வந்து உனக்கு ஒரு வலி இருந்திருக்கு, லைக் அதோட வலிகள்லேருந்து அது உனக்கு ஏற்படுத்தின வழியிலேருந்து நீ இன்னும் வெளியவே வரல, அதோட நினைவுகள் உன்ட்ட அப்படியே இருக்குது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஓகே, நீ வந்து வாழ விரும்பலை, என்னைய கல்யாணம் பண்ணிட்டு வாழ உனக்கு விரும்பலை, நீ வந்து ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ வந்து நீ சேர்ந்து வாழறத விரும்பலை அப்படின்னா நீ டிவோர்ஸ் கேட்குற. உன்னுடைய அந்த சாய்ஸை, உன்னுடைய அந்த
முடிவை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, நீ டிவோர்ஸ் கேட்குறியா, ஓகே நான் கொடுக்குறேன், நான் உனக்கான ஸ்பேஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா? அவங்கள புரிஞ்சுக்கிட்டு, அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு, அவங்க பாஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு, அவங்க மன உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு, அண்ட் அவங்களுடைய அந்த முடிவை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுப்பாரு. அது வந்து சான்ஸ்லெஸ். யார் இப்படி பண்ணுவாங்க? இந்த காலத்துலேயே யார் இப்படி பண்ணுவாங்க? அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயந்தான் அது. அந்த ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பார். ஸோ இவங்க இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஹஸ்பண்டை வந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாரு, அந்த அளவுக்கு அவங்க முடிவுகளை வந்து மதிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரேவதிக்கே வந்து அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். ஒரு நல்ல ஒரு விதமாக ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணி அந்த மாதிரி நல்ல விதமாக அவங்க அதுலேருந்து அவரை வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்ல, நீங்கள் தொட்டாலே கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினவங்க, ஓகே இவர் இவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தராக இருக்காருன்னு ஒரு சக மனுஷனாக மதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது, எப்படி ரேவதியோட மனசு மாறுது, அண்ட் இட்ஸ் ஓகே டு லவ் அனதர் பர்சன். நான் ஒருத்தனை காதலிச்சேன், அவன் இப்போ இல்லை, ஓகே அதனால நான் இன்னொருத்தனை காதலிக்கிறது தப்பு கிடையாது, என்னால் இன்னொருத்தரை காதலிக்க முடியும், என் மனசு அதை இப்போ ஓகேன்னு சொல்லுது அப்படின்ற அந்த உணர்வுகள் எல்லாம் ரொம்ப அழகாக அந்த படம் பிரதிபலிச்சிருக்கும். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சொல்கிறதாகட்டும், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுன்னா அந்த திவ்யான்ற கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்குமோ என்னவோ, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து பார்க்குறப்போ எப்படி இப்போ மோகன் கேரக்டர் பிடிக்குதோ அது மாதிரி அந்த ரேவதியோட கேரக்டர் இன்னும் பிரமிப்பாக தெரியுமோ என்னவோ, அந்த மாதிரியான ஒரு படம் அது. ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு ராஜாராணி. இங்கே என்னங்க எடுத்திருப்பாங்க, உனக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, அதாவது ஆர்யாவுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும், நயன்தாராவுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது. 2 பேரும் அதை வந்து பரஸ்பரம் சொல்லிக்கிறாங்க, எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சுப்பா அப்படின்னு ஹஸ்பண்டும், எனக்கும் ஒரு எக்ஸ் லவர் இருந்தாருப்பா அப்படின்னு ஒய்ஃபும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே சே இப்படி ஒரு பையனை நீ காதலிச்சிருக்கே, அதனால நான் உன்னை லவ் பண்ணுறேன். சார் இந்த அளவுக்கு நீ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கே உன் பாஸ்டில், அதனால நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு யாருக்காவது லவ் வருவாங்க? அந்த ஒரு டைலாக் தாங்க அங்கே இருக்கும். நயன்தாராவும் அந்த டைலாகை சொல்லுவாங்க, ஆர்யாவும் அந்த டைலாகை சொல்லுவார். அது என்ன, இது ஒரு பொண்ணு ஒரு பையனை இந்த அளவுக்கு காதலிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஆர்யா சொல்லுவார். அதே தான் அங்கே அவங்களும், ஒரு பையன் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு காதலிச்சு நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்ற ஒரு ஓகே, அவங்களுக்கு ஒரு லவ் இருந்தது, அது ரொம்ப டீப் லவ்வாக இருந்தது அப்படின்றதுக்காக ஒருத்தர் மேலே லவ் வந்துருமா என்ன? ஆர்யா நயன்தாரா எந்த இடத்துல அவங்கள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க 2 பேருக்கும் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆச்சு, இது எதை பற்றியுமே, என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அது எதை பற்றியுமே இந்த படம் பேசாது. சுத்தமாக இவங்களுக்கு எங்கேருந்துங்க லவ் வந்துச்சு, தனியாக அங்கே ஒரு ஸ்டோரி கட்டினீங்க, இங்கே ஒரு ஸ்டோரி கட்டினீங்க, இங்கே ஒரு 4 சீன் கட்டினீங்க, உடனே லவ் வந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு மேலோட்டமாக. இந்த படம் என்ன பார்க்க நல்லா இருக்கும். நயன்தாரா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருக்காங்க, நல்லா அழகாக இருக்காங்க பார்க்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு எல்லா சென்டிமெண்ட் சீன்லையும் வந்துட்டு நிறைய பேர் வந்து அதை ரிங்டோனெல்லாம் வச்சுட்டு தெரிஞ்சோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மியூசிக் போட்டு கொடுத்துட்டாரு, ஒரு பிஜிஎம் போட்டு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் கிளைமேக்ஸ் வச்ச மாதிரி இங்கே அவர் வந்து ஏர்போர்ட்டில் கிளைமேக்ஸ் வச்சுட்டாரு. ஸோ ஒரு படத்தை காப்பி கூட ஒழுங்காக காப்பி கூட அடிக்க தெரியாதவர் தான் அட்லின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. லைக் அது ஒரு எமோஷனோ, ஒரு வேல்யூவோ, ஒரு ரெஸ்பெக்ட் பற்றியோ, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பற்றியோ எதை பற்றியுமே இந்த படம் பேசவே இல்லை. ஓகே, அதுக்காக வந்து இந்த படம் ரொம்ப மோசமான படம், இது எப்படி நீ வந்து கருத்து சொன்னால்தான் படம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் ஓகே, அந்த டைமில் பார்க்குறதுக்கு ராஜாராணி ஒரு ஓகே ஃபீல் கொடுக்குற ஒரு நல்ல படம். ஓகே, நல்லா தான்ப்பா இருந்தது, அந்த மாதிரி ஒரு படமே தவிர இது வந்து மௌனராகம் மாதிரி எபிக் மூவிலாம் கிடையாது. மேபி இன்ஸ்பயர்டு ஃப்ரம்ன்ற வார்த்தையை வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் சில விஷயங்களை, அதாவது அந்த படத்தில் எதெல்லாம் நல்லா இருக்குமோ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து எடுத்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு படமாக வேணால் இது இருக்கும். இதில் வந்து அதுவும் அந்த நஸ்ரியா ஆர்யா லவ் எல்லாம் வந்து என்ன சொல்ல, ஒரு அக்மார்க்கு தமிழ் சினிமாவில் வர ஒரு லூசி ஹீரோயின் அந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்க நஸ்ரியா அழகாக இருக்காங்க, அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ் க்யூட்டாக இருக்குது. அப்படின்றத தாண்டி இது நம்மளோட கனெக்ட் ஆகிக்கூடிய ஒரு படமே கிடையாது. அண்ட் அந்த அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருப்பாரு, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போ பாருமே ஹீரோ தான் ஹீரோயினை டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் அதை உல்ட்டாவாக ஒரு பயந்த பையன், ஒரு போல்டான பொண்ணு அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருப்பாரு.
அண்ட் நல்ல பாட்டு இருக்கும். அவ்வளோதானே தவிர இட்ஸ் நாட் மௌனராகம். இது வந்து ஒரு மௌனராகத்தோட காப்பின்னு சொல்கிறதுக்கு கூட ஒர்த்தான அதாவது அந்த கம்பேரிசனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு படம் கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு. நீங்கள் இந்த ராஜாராணி மௌனராகம்லாம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இதில் ஏதாவது ஒன்று ஃபேவரட் மூவியாக இருந்ததுன்னா அதை பற்றின கமெண்ட்ஸை எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.